ஹே கைஸ் வணக்கம், நீங்கள் பார்த்துருக்குது நிஷ்டக் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ட்விட்டர், அதாவது எக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் சாட் அப்படிங்கிற புதுசான ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா இப்போது வந்து ஆண்ட்ராய்டுக்கு இன்னும் வரல, ஓகேவா. டேரெக்டாக வந்து ஐஃபோன்ஸுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் சீக்கிரமாகவே பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டுக்கும் அவைலபிள் ஆயிரும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த எக்ஸ் சாட் வந்து ஐஃபோனில் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வைங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காம டிஎம் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே இப்போ இந்த எக்ஸ் சாட் அப்படிங்கிற ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நமக்கு ஆல்டர்னேட்டாக ஃபோன் நம்பர் எதுவுமே தேவை கிடையாது. நார்மலாக ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருந்தால் போதும், ஓகேவா. ஸோ அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை வச்சு நம்ம இந்த ஆப்பை வந்து லாகின் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் ஆப் மூலமாக த்ரெட்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்தாலே த்ரெட்ஸ் ஆப் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. த்ரெட்ஸுக்கு தனியாக நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஸோ சேம் பாலிசி தான் பார்த்திங்க அப்படின்னா இங்கே எக்ஸ் சாட்டுக்கும், ஓகேவா. உங்ககிட்ட ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருந்தாலே போதும். ட்விட்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணி, அதாவது எக்ஸ் ஆப் இருந்தாலே போதும். அந்த எக்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸ் சாட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் இங்கே லாகின் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா யூசர்ஸுக்கு ரொம்ப சேஃப்டி இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே இப்போ இந்த எக்ஸ் சாட் அப்படிங்கிற ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஓகே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஐஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐஃபோனில் ஆப் ஸ்டோரில் போயிட்டு எக்ஸ் சாட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து சைன் இன் வித் எக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து நம்ம அனிஷ் ரமேஷ் அப்படின்னு பேர் காமிக்குது. அதாவது நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட், ஓகேவா. ட்விட்டரில் கண்டிப்பாக அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க ட்விட்டரில். ஸோ ட்விட்டர் அக்கௌண்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா டாப்பில் கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், ஓகேவா. கீழே ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும். இதில் நம்ம யூசர் நேம் கீழே வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ ட்விட்டரோட பாஸ்வேர்டை கொடுத்து கீழே கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த பாஸ்வேர்ட் போட்டதை வந்து ஹைட் பண்ணியிருக்கேன், ஓகேவா. நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பாஸ்கோட்னு இருக்கும். அதில் போயிட்டு முக்கியமான ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா. நோ மெசேஜஸ் தான் இருக்கும், ஏன்னா மெசேஜ் பண்ணுறது யாருமே இல்லை. ஸோ சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது மெசேஜஸ் வரும். இந்த இடத்துல மெசேஜஸ் வரும். ஸோ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணும்போது ஆல் அன்ரீடு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் பேஜ் வந்துடும். செட்டிங்ஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ட்விட்டர் டேரெக்டாக ட்விட்டர் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் வந்து ட்விட்டரில் இருக்க பர்சனோட யூசர் நேம் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அப்படி நீங்கள் வந்து அவங்க கூட கான்வர்சேஷன் அது மெசேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மேலே இருக்கிற ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரியேட் குரூப் ஆப்ஷன் எல்லாமே கேட்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.